காவி நிறத்தில் டிடி கடுப்பான தீதி. டிடின்னு சொன்னதும் விஜய் டிவி டிடின்னு நினைச்சிடாதீங்க. விஜய் டிவி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இருந்த தூர்தர்ஷன் டிடி, அதை தான் அப்படி சொன்னேன். டிடின்னு சொன்ன உடனே உங்களுக்கு சக்திமான் ஞாபகம் வந்திருக்குமே. நம்ம சக்திமான் பார்த்த அந்த தூர்தர்ஷன் அதனுடைய லோகோ கலர் பாருங்க, காவி கலர்ல மாத்திருக்காங்களாம். இதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆனா தீதின்னு சொல்லக்கூடிய மம்தா பானர்ஜி அவங்களுக்கு ரொம்பவே கோபம் வந்திருக்கு. இன்னைக்கு அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு கடுமையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, நாடு முழுக்க மக்களவை தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல தூர்தர்ஷனோட லோகோவை காவி நிறமா மாத்திருக்கீங்க. இது சட்டவிரோதமானது. தேசிய ஊடகமான டிடி பாஜகவுக்கு ஆதரவா செயல்படுறதா தெரிய வந்திருக்கு. இந்த தேர்தல் ஆணையம் எப்படிங்க அனுமதிக்குது? உடனடியா லோகோவை மறுபடியும் மாத்துறீங்க, ஏற்கனவே எப்படி இருந்ததோ அதே மாதிரி வைக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு காட்டமான ஸ்டேட்மெண்ட்டை மேற்கு வங்கத்தின் முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மம்தா பானர்ஜி வெளியிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, இந்தியாவை சேர்ந்த பல அரசியல் தலைவர்களும் ஆளுமைகளும் தூர்தர்ஷன் தன்னுடைய லோகோவை காவி நிறத்துக்கு மாற்றி இருப்பதற்கு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்யறாங்க. வெளியில இருந்து பாக்குற நமக்கே இவ்வளவு கடுப்பாகுது. தூர்தர்ஷன்ல வேலை செஞ்சவருக்கு எப்படி இருக்கும்? ஆமா, கேளுங்க. தூர்தர்ஷன் லோகோவை காவி நிறத்தில் மாற்றி இருப்பது குறித்து பிரசார் பாரதியினுடைய முன்னாள் தலைமை செயல் அலுவலர் ஜவஹர் சர்க்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா, தூர்தர்ஷன் காவி மயமாக்கலை கவலையுடனும் எச்சரிக்கையுடனும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இனிமே இது பிரசார் பாரதி இல்ல, பிரச்சார பாரதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு கடுப்பா இருப்பாருன்னு பாருங்க. தூர்தர்ஷன் அதனுடைய அடையாளம், இது எல்லாமே அது எப்படி இருந்ததோ அப்படியே தொடரணுங்கிற கருத்து தான் சோசியல் மீடியால பலரும் முன்வைக்கிறாங்க. தூர்தர்ஷன் அப்படிங்கிறது 90s கிட்ஸ் மட்டும் கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்த எல்லாருக்கும் பல நினைவுகளை கொடுத்தது. பொழுதுபோக்கு மட்டும் இல்லாம அன்னைக்கு செய்தியை இந்தியாவினுடைய மூலை முடுக்கெல்லாம் கொண்டு போன ஒரு நிறுவனம். உடனுக்குடன் ஒரு பேரிடர் காலத்தில் எச்சரிக்கை கொடுக்கறதா இருக்கட்டும், மக்களுக்கு தகவல் பரிமாற்றமா இருக்கட்டும், தேர்தல் நேரம், இயற்கை பேரிடர்னு எல்லா காலகட்டத்திலையும் மக்களுக்கு பெருமளவுக்கு உறுதுணையாக இருந்த தூர்தர்ஷன் நிறுவனம் புதுப்பொலிவோடு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிகள் புதுசா வரலாம், அதனுடைய டெக்னாலஜி அப்டேட் ஆகலாம், ஆனால் அதனுடைய அடையாளம் எந்த ஒரு அரசியலுக்குள்ளும் அடங்கிவிடக் கூடாது அப்படிங்கிறது தான் எல்லோரும் வைக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தூர்தர்ஷன் அவங்களுடைய லோகோவை காவி நிறத்துக்கு மாற்றி இருப்பது சரியா தவறா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.